இது வந்து பாஸ்மதி ரைஸு. ஸோ இது வந்து கீ ரைஸ் மேலே இருக்கும். ஸோ அதோட கிரேவியோடு வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். இப்போ கழுவி விட்டுருக்குறேன். நல்லா கழுவுங்க. இது அப்படியே ஏற்றிடுவேன் எல்லாத்தையும். தண்ணி அப்படியே சேர்த்து அப்படியே விட்டுருவேன். இது வேறு ஸ்டைலில் பண்ணுறேன். ஜீரா ரைஸ் இல்லை கீ ரைஸு. ஸோ நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். எல்லாமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு பண்ணுவீங்க. இது வேறு ஸ்டைலில் நான் பண்ணுறேன். நம்ம பட்டை கிராம்பு தண்ணி ஊற்றணும். பட்டை கிராம்பு போட்டாச்சு. ஸோ ரைஸ் போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றணும் போனோம்பா. ஸோ 1 கிளாஸ் ரைஸ் போட்டிருக்கேன். 300 கிராம் போட்டிருக்கேன் ரைஸு. ஓகே நண்பா. ஸோ தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். தண்ணி பிடிச்சிட்டு ஊற்ற முடியாது. இப்போது 300 கிராம்னா 2 கிளாஸ் ஊற்றிக்குங்க பாஸ்மதி ரைஸு. ஓகே நண்பா. இது கொஞ்சம் மொத்தமான பாஸ்மதி ரைஸ். ஸோ இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் நண்பா. லெவலுக்கு இருந்தால் போதும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மஞ்சத்தூள் வேணுமா போட்டுருங்க. நான் போடுவேன் மஞ்சத்தூள். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ தண்ணி இன்னும் லைட் ஒரு 2.25 கிளாஸ் போட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 10 ml போதும். ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். ஸோ ஊற்றியாச்சு. அது உப்பு போட்டுறாங்கன்னா உப்பு தேவையான அளவுக்கு போட்டுங்க. உப்பு ஜாஸ்தி வேண்டாம். ஸோ கலக்கிறவங்க தான். நெய்யும் போடணும். இப்போது இன்னும் கொஞ்சம் ஓகே. ஸோ ஆன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். கொதிச்சுட்ருக்கோம். ஸோ உப்புலாம் போட்டாச்சு. இப்போ நெய் ஊற்றுறோம். கீ ரைஸ் இது. ஸோ நம்ம மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு ஒரு 2 கிராம் போட்டுருங்க. ரொம்ப போடாதீங்க. மஞ்சள் ஆகிடும். லைட்டாக போட்டுங்க. அதெல்லாம் போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணிடுறோம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி மூடியை போட்டுறோம். அவ்வளோதான். அவ்வளோதான். ரெடி. இந்த கீ ஊற்றவங்க தான். ஸோ கீ போட்டாச்சு. ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நெய். அதை நம்ம வந்து மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் தான். போட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ மூடியை போட்டுடலாம். ஒரு 15 மினிட்ஸில் ஆகிடும். லைட்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக இல்லை. ஓகே நண்பா. மீடியம் சைஸில் வச்சுருக்கிறேன். ரொம்ப ஊச்சு. ஸோ ரெடி ஆகிடும். 15 to 20 மினிட்ஸ். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ. ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க. அவ்வளோதான். 15 நிமிஷம் தான். உடனே குக் ஆகிரும். வேறு லெவலாக இருக்கு நண்பா. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். இந்த தம் போட்டுறோன்னு தான். சும்மா சாதாரண லைட்டாக தம் வச்சா போதும். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ தம்மு வச்சாச்சு. அவ்வளோதான். முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் நண்பா. ஸோ நண்பா ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் அருமையாக இருக்குது. ஸோ ரைஸை போட்டுறேன். ஓகே நண்பா. குழம்பும் ரெடி பண்ணிட்டேன். சேர்த்து பாருங்க. அப்படியே விதையாக இருக்குது பாருங்க. செம்மையாக இருக்குது நண்பா. வேறு லெவலாக இருக்கும் போல். ஸோ பாஸ்மதி ரைஸு கரெக்டாக தண்ணி கரெக்டாக எல்லாமே போட்டேன். அதனால் சூப்பராக வந்திருக்கு. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே நண்பா.
ஸோ மட்டன் கிரேவி வச்சுருந்தேன். ஸோ அது உங்களுக்கே தெரியும் அருமையாக இருக்கும்னு நினைக்கணும்னு சொல்லி நண்பா. செம்ம லெவலாக இருக்குது, வேறு லெவலாக இருக்கு நண்பா. அந்த ரைஸ் சூப்பராக வந்திருக்கு, செம்ம பக்காவாக இருக்குது. அந்த வாசம் கும்முன்னு இருக்குது பாஸ்மதி ரைஸு, வேறு லெவலாக இருக்குது நண்பா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, ஷேருக்கு செம்ம நண்பா. ஸோ செம்ம லெவலாக இருக்கு நண்பா. ஓகே, ஜஸாக்கல்லாஹ்.